பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பிரத்யேகமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, இவன் செய்த பாவம் கிடையாது, இவன் பெற்றோர் செய்த பாவம் கிடையாது, அவருடைய நாம மகிமைக்கு என்று ஆண்டவர் இவன் ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ அதே போல் ஆண்டவர் சில காரியங்களை, சில குறைகளை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். இதோட ரெஃபரன்ஸ் நிறைய நம்ம பைபிளில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த குருடனாக இருக்கட்டும், ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்ததாக இருக்கட்டும், தாவீதுக்கும் யோசேப்புக்கும் வாலிபத்தில் கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும், சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். அது ஏற்ற நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், அவருடைய நாம மகிமைக்கென்று. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய நித்தியம் இது கிடையாது, பரலோகம். நம்மளை ஏற்ற நேரத்தில் அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். God bless you.